ஏய் ஆகாஷ், அனு சோஃபி எங்க? சரி சரி, ஒரு இடமா உட்காரு. ஒன்னும் இல்ல, போறேன் போறேன். சோஃபி இப்படியே உட்காரு. இல்ல, நான் அனு பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன். சோஃபி, எதுக்கு இங்க வந்த? வேற என்ன பண்ண சொல்ற? இன்னும் எவ்வளவு நாளைக்கு சோஃபி இப்படியே இருக்கலாம்னு இருக்க? என்ன அனு, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுவேன். நீ கடைசி வரைக்கும் அமைதியாவே இரு. உன்னால பேச முடியலாம் சொல்லு, நானே பேசுறேன். கொஞ்சம் வெளியே வா, உன்கிட்ட பேசணும். சரி வா. அனு எங்க போற? பாத்ரூம் தான் போறேன். ஃபர்ஸ்ட் டே வாஷ்ரூம்ல தானே இருந்த? அப்ப கண்ணாடி பார்க்க போனேன். ஆனா ரொம்ப திமிரு தான் உனக்கு. ஏன் மாமா, போக கூடாதா? ஓ, யார்தான் சொல்றத புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்கா? கரெக்டா தான் சொன்னீங்க. வா சோஃபி, போலாம். என்னாச்சு? ஏன் சோஃபி இவ்ளோ சோகமா இருக்கா? ஆக்காதீங்க, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். ஏய் ராம், வலி விட சொல்லுடா. போறேன். சோஃபி. ராம், வந்து உட்காருடா. சரி ஜனனி. என்னடா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே புரியல, எதுக்கு சோஃபி இப்படி ரியாக்ட் பண்றா? நான் ஏதாச்சும் அவளை ஹர்ட் பண்ணிட்டேனா? ராம். சொல்லு ஜனனி. நம்ம காலேஜ் டேஸ்ல மூவி பார்த்தோம்டா, அதோட இப்பதான் பாக்குறேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. சரிடா, வந்து உட்காரு. இரு. அப்புறம் மூவி முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்பிடலாம். சேஃப் இல்லடா, அதனால தான் சொன்னேன். புரியுது. சொல்லு சோஃபி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்க போற? எனக்கு ரொம்ப வலிக்குதானோ, எனக்கு ரொம்ப கோவமாவும் வருது, அழுகையாவும் வருது. இதெல்லாம் யார்கிட்ட காட்டுறதுன்னு கூட தெரியல. இந்த பெயின்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போலாம் மாமான்னு அவரை கூப்பிடுறேன் தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவர் என் புருஷன். ஆனா அந்த அட்வான்டேஜ என்னால அவர்கிட்ட எடுத்துக்க முடியல. அதான் ஏன்? ஆமா, ஃபர்ஸ்ட் அர்ஜுனை லவ் பண்ண, அவர் எனக்கு கிடைக்காம போயிட்டாரு. இப்போ மாமா எனக்கு கிடைச்சுமே அந்த அன்பை அவர் மேல காட்ட முடியல. எனக்கே கோவமா வருது சோஃபி. ஆமா, எனக்கும் தான். அவன் மாமா கூட க்ளோஸா இருக்கிறது என்னால பார்க்க கூட முடியல. நீ விடாத சோஃபி, மாமாவை போய் 4 மிதி. அட்லீஸ்ட் நீ அவர்கிட்ட சொல்லலாம்ல. அதுதாண்டி என் பிரச்சனையே. சரிடி, அப்ப நானாவது சொல்லட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாண்டி. ஏன், இன்னைக்கு காலையிலேயே நான் மாமா கிட்ட சண்டை போடணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. எதுக்கு சோஃபி சண்டை போட போன? ஆமாண்டி, இன்னைக்கு காலையில நீ எனக்காக அடி வாங்கின. ஆனா மாமா அதை புரிஞ்சுக்காம என்னை மட்டும் காப்பாத்திட்டு போயிட்டாரு. நான் அந்த இடத்துல உனக்காக ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். நாளைக்கு இதே சுச்சுவேஷன் எனக்கு வந்தாலும் என்ன அப்படி விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்டி? அப்படிலாம் இல்லை சோஃபி, மாமாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னா மாமா இப்படிலாம் நடந்துக்காது. எல்லாமே எனக்கு தெரியும்டி. இரு சோஃபி, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். லூசு மாதிரி எதுவும் பண்ணாதானு. அவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. போ சோஃபி, கடுப்பா இருக்கு. இதுல வேற மாமா இங்கேயே வச்சு அவங்கள பாத்துக்க போறாராமே. ஏன் இந்த மாமா இப்படிலாம் பண்ணுது? சோஃபி இரு, மாமா வந்துட்டு இருக்காரு. சரி நீ வா, நான் உள்ள போறேன். இரு சோஃபி, நீயே விலகி போவாத. இல்ல அனு, அப்பவாது அவருக்கு புரியுதான்னு பாக்கலாம். என்ன 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஏன் சோஃபி இப்படி இருக்க? ஓ, அதே இப்பதான் நோட்டீஸ் பண்றீங்களா? வழி விடுங்க. மாமாவை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. என்னால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு பண்றேன். அந்த பைத்தியக்காரிய மண்டே கொளுத்துதான் போறேன் இன்னைக்கு. மாமா. சொல்லானு. ஏன் மாமா இப்படி பண்ற? நான் என்ன பண்ணேன்? ஆமா, நீ ஒண்ணும் பண்ணலதான், விடு. இங்க பாரு அனு, உங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியாது. என்கிட்ட முதல்ல அவளை பேச சொல்லு. அவளை பேச சொல்றிய மாமா? என்னைக்காச்சும் அவளை வைஃப் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கியா? நான் எப்பவும் போலதான் அனு அவகிட்ட இருக்கேன். எப்பவும் போல இல்ல மாமா, இன்னைக்கு அவ உன் வைஃப். அதுக்கான அத்தாரிட்டி நீ அவளுக்கு கொடுத்திருக்கியா? என்ன என்னதான் பண்ண சொல்ற? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவும் தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். அவளுக்கு இருக்க அக்செப்டன்ஸ் உனக்கு ஏன் மாமா இல்ல? வீடு இது அதுக்கான ஸ்பேஸ் இல்ல. நான் வீட்டுக்கு போய் உன்கிட்ட பேசுறேன். மாமா ப்ளீஸ் மாமா, அவ பேசுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணாத. நீயே போய் ஏதாவது ட்ரை பண்ணு. உன் வைஃபை யார் முன்னாடியும் விட்டு கொடுத்துறாத மாமா. சரி, நான் உள்ள போறேன். அனு, உங்க 2 பேருக்கு என்ன சாப்பிட வேணும்? எனக்கு எதுவுமே வேணாம் மாமா, நான் கிளம்புறேன். சரிடா, வரேன். வரேன் போ. சோஃபியா நான் என்னோட வைஃபா ட்ரீட் பண்ணல. சாரி சோஃபி, இனிமே உன்கிட்ட நான் கரெக்டா நடந்துக்கிறேன். கொஞ்சம் ஃபோன் வந்துட்டே இருக்கு, அந்த அக்காவை அனுப்புறீங்களா? நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான் அனு, படம் ஓவர், நம்ம எல்லாமே கிளம்பலாம். சரி மாமா, நான் அவங்கள கூட்டிட்டு போறேன், நீ சோஃபியை கூட்டிட்டு வா. ஓ, நீ அப்படி சொல்றியா? இப்பதான் புரியுது. அக்கா வாங்க. ஜனனி, அனு கூட கொஞ்சம் துணைக்கு போறியா? ஏன், அவளுக்கு தனியா போக தெரியாதா? போ ஜனனி, எனக்காக. தனியா போறதுக்கு பயப்படுறா, அதான். இவ பயப்படுறாளா? அவளை மட்டும் விட்டு பார், ஊரே விட்டுட்டு வந்துருவா. சரிக்கா, கொஞ்சம் வாங்க. டேய், என்ன வச்சு ஏதோ பிளான் பண்றாடா. அவளாம் அப்படி இல்ல, நீ கிளம்பு. சரி விடு,
போறேன். அவளை இந்த சைடுக்காவே வர சொல். ம். டேய் ஆகாஷ், நீயும் வாடா. சோஃபி வா கிளம்பலாம். நேசங்களால் கைகள் இணைந்ததே கை சேர்ந்ததா. எதுக்குடி இப்ப சோகமா இருக்க? ஒன்னும் இல்ல மாமா. ஒன்னும் இல்லனா சரி. என் சோஃபி என்னைக்குமே சிரிச்சுட்டு தான் இருக்கணும். ம் பாரு இப்ப எவ்வளவு அழகா இருக்கான்னு. சொல்லு சோஃபி, இப்படியே போலாமா? ம் போலாம் மாமா. நினைச்சதும் மனசு மயங்குதே மனசு மயங்குதே. ஆகாஷ், நீயும் அந்த அக்காவும் பார்க்கிங்ல வெயிட் பண்றதா இருந்தா வெயிட் பண்ணுங்க. அம்மா, இன்னத்துக்கு யார் கிட்ட பேச போற? ஆகாஷ், சொல்றத பண்ணு. சொல்லு. டேய், ஆதி கிட்ட தான பேச போறேன். உள்ள இருக்கும்போது ஃபோன் வந்துட்டே இருந்துச்சுடா. அதான். சரி சரி. அப்படியே பேசணும். நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரி இரு. ஆதி. டைம் என்ன ஆச்சானு? ம், உன்னை தாண்டி கேக்குறேன். டைம் என்னாச்சு? நான் இன்னும் டைம் பார்க்கல ஆதி. ஓகே அனு, நான் அப்போவே சொல்லிட்டேன் இந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணாமல் போய் தூங்கக்கூடாது. நைட்டு 12க்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் நீ எந்த காலும் பண்ணலை. ஆதி, நான் வெளியே இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேனே. வெளியே இருக்கியா? இந்நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சொல்லுன்னு சொன்ன உன்னை. மூவிக்கு வந்திருக்கேன். கூட உன் அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல, ராமாமா நாங்க எல்லாம் வந்திருக்கோம். உன் அப்பா அம்மா இல்லாமல் இந்த டைமில் நீ மட்டும் ஏன் போன? என் அப்பா அம்மா அலோவ் பண்ணி தான் வந்திருக்கேன். சரி, என்கிட்ட ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆச்சும் பண்ணியிருக்கலாம்ல. மறந்துட்டேன். எதுக்கு அனு இப்படி பண்ற? என்னை போட்டு இப்படி டைட் பண்ணாத ஆதி. நான் என் ஃபேமிலியோட தானே வந்திருக்கேன். தனியாவா வந்தேன்? நான் உன்னை கேட்க கூடாதா அனு? நான் அப்படி சொல்லல. பின்ன என்கிட்ட சொல்லிட்டு போறதுல என்ன இருக்கு? ஆமா, சொன்னா மட்டும் அலோவ் பண்ணிடுவியா? நீ ஏன் சொல்லாம போனேன்னு தான் நான் கேக்குறேன். நான் அலோவ் பண்றேன், அலோவ் பண்ணல, அதெல்லாம் செகண்டரி. ஆதி, நான் வெளியே இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுறேன். ஓகே அனு, இனிமே நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன். ம், அப்படியா? ஆமாண்டி, நீ என்ன பண்ணாலும் நாய் மாதிரி உன் பின்னாடி வர்றதுனால தானே இப்படி பண்ற. ஓகே ஆதி, பெட்டர். நீ போய் உன் இஷ்டத்துக்கு இரு. நான் யாரு உன்னை கேக்குறதுக்கு? போதும், நிறுத்து ஆதி. நான் வைக்கிறேன். என்னடா நீ அமைதியா இருடா. குட் டிசிஷன். இனிமே எப்படி இரு. உங்களை யாரும் கேட்கல. அனு, சோஃபிகா பாரு. என்ன அனு? இப்ப பாரு எவ்வளவு நல்லா இருக்கு. சரி, நீ ஏன் சோகமா இருக்க? ஆதி கூட சண்டை போட்டுட்டான். பாவம் அவன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறான். சரி வாங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம். சரி மாமா. தெரியுது என் மேலதான் தப்பு. என்ன பண்றது? சாரி ஆதி. காலையில ஃபோன் பண்ணி எப்படியாவது உன்னை பேசி சமாளிச்சிடறேன். ஐயா, நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. ஏதாச்சும் கார் வந்தா நல்லா இருக்கும். அதுவும் ஏசி போட்ட காரானா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, கூட்டத்துல குறுக்கிழமை முடிச்சு விட்டாளுங்க. என்ன வலி. இந்த முட்டைய 3 ரூபான்னு கொடுத்தா விடுவோமா நாங்க? அதான் போய் அள்ளிட்டு வந்துட்டேன். இந்த முட்டையை கொண்டு போய் ஊர்ல 7 ரூபான்னு வித்துருவேன். வருது வருது, ஒரு கார் வருது. எப்படியாவது அந்த ஏறி போயிட வேண்டியது. வருது கார் வருது. எதுக்கு அந்த பக்கம்? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. அட நம்ம ராமு, இடம் இருக்காப்பா? இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் மொட்டை மாடியில இருக்கிறேன். அக்கா அக்கா, மொட்டை மாடியெல்லாம் ஏறிடாதீங்க, உள்ளே இடம் இருக்கு. சரிக்கா, இந்நேரத்துக்கு எங்க போயிட்டு வரீங்க? ராமே, என்ன உனக்கு விஷயமே தெரியல. திண்டிவனத்துல முட்டை 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதான் ஓடி போய் வாங்கிட்டு வரேன். என்னக்கா சொல்றீங்க? முட்டை வாங்க அவ்வளவு தூரம் போனீங்களா? அது என்னவோ உண்மைதான். முட்டை வாங்க போய் முட்டி செத்து போய் வந்ததுதான் மிச்சம். சரிக்கா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வந்து வண்டியில ஏறுங்க. ஓகேப்பா, வா. ரைட் ரைட் ரைட். என்னன்னு தனியா ஏதோ சவுச்ச மாதிரி இருக்கு. பாப்கார்ன் தான் அத்தை. வேணும்னா சாப்பிடுறீங்களா? கொண்டா கொண்டா. என்ன இது, நமத்து போன மாதிரி இருக்கு. அத்தை, வாங்கி ரொம்ப நேரம் ஆகுது, அதான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிட்டர் போட்டுருக்கலாம்ல, டேஸ்ட் ஆச்சு இருந்திருக்கும். என்னது அத்தை, சீசனிங் தான் சொல்றீங்களா? இல்லம்மா, மேல வத்தப்பொடி மாதிரி போடுவாங்கல்ல, அது இல்ல. பிட்டர். பிட்டர் தெரியாதா? பிட்டர்னா என்னது அத்தை? என்னம்மா நீங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பிட்டர் தெரியல. ஏன் சோப்பி, உனக்குமா தெரியாது? இல்லக்கா, புதுசா கேள்விப்படுறேன். என்னதான் நீங்க பிட்டர் தெரியாம காலேஜுக்கு போய் படிக்கிறீங்களோ தெரியல எனக்கு. அக்கா, பட்டர் சொல்றீங்களா? ஓ, அது பேர் பட்டரா? ஆமா ஆமா, பட்டர் தான் பிட்டர்னு சொன்னீங்களா? எப்படிதான் நீங்களா காலேஜ் படிச்சீங்களோ? நான்
போனது டுட்டோரியல் காலேஜுக்கு. நிறுத்துங்க சார். பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுங்க. நல்லா அன்டைம்ல வந்து சுத்த வேண்டியது. அப்புறம் ஏதாவது இஷ்யூனா எங்க உயிர் வாங்குவீங்க. உங்களுக்கு பார்த்தாலே சந்தேகமா இருக்கு. ஊதுங்க. ஊதுங்களா? என்னைய பார்க்க ஊதுன மாதிரியா இருக்கு? என் முகத்தை பார்த்தா ஊதி போன மாதிரி தான் இருக்கும். ஆனா என் உடம்பு பாருங்களேன், ஸ்லிம்மா தான் இருப்பேன். ஏன்னா டைட்ல இருக்கேன். என்னம்மா நீ ஏகிட்டே டைட்ல இருக்கேன்னு சொல்ற? இறங்குமா. ஐயோ ஏன் சார்? இறங்குங்கம்மா, செக்கிங் போயிட்டு இருக்கு. அனு, சோஃபி எல்லாம் கீழே இறங்குங்க. சரி மாமா. வாங்கம்மா, எல்லாம் இறங்குங்க. சொல்லுங்க சார், இறங்கிட்டேன். டைட்ல இருக்கேன்னு சொன்னது இல்லாம நடை வேற நடந்து காட்டுறியாமா? இல்ல சார், என் நடையே அப்படித்தான். நல்லா வந்து சேர்ந்துருக்கீங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார், எல்லா வண்டியும் செக் பண்ண சொல்லி. ஒரு வண்டியும் விட்டுறாதீங்க. ஓகே சார். லேடிஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. கௌதம் சார், இப்ப கூட ஒரு வண்டி செக் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவன், ஓவர் ஸ்பீட்ல போறவன், எவனா இருந்தாலும் பிடிங்க. இவனுங்களை எப்படியே விடுறதுனால தான் ஆக்சிடென்ட் அதிகமாயிட்டே இருக்கு. சரி சார், பார்த்துட்டே இருக்கும். சரி, நீங்க போய் உங்க டியூட்டியை பாருங்க. யாருமா நீங்கெல்லாம்? சரியான பைத்தியக்காரங்க உங்ககிட்ட வந்து மாட்டிருக்கும். என்ன சார் பேசுறீங்க? என்ன சொல்றீங்க? இது அவ குரல் மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இவ இங்க என்ன பண்றா இந்நேரத்துக்கு? பிரான்சிஸ், என்ன இஷ்யூ? சார், சந்தேகமா இருக்குன்னு செக் பண்ணா ஓவரா பேசுறாங்க. ஓவராவா? நாங்களா? அப்படியெல்லாம் இல்ல சார். பிரான்சிஸ், நீங்க போய் செக் பண்ணுங்க. எஸ் சார். இந்த டைம்ல எங்க போயிட்டு வரீங்க? சார், படத்துக்கு தான் போயிட்டு வரோம். இந்த நேரத்துல என்னம்மா படம்? நாயகன் அந்த படத்துக்கு தான் சார் போயிட்டு வந்தோம். என்னம்மா சொல்ற? ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸோட திருட்டு விசிடி கேஸும் போடணுமா? என்ன சார் சொல்றீங்க? நானா திருட்டு விசிடியா? பின்ன என்னம்மா, ரிலீஸ் ஆகாத படத்துக்கு போனேன்னு சொல்றீங்க? முதல்ல டிக்கெட்டை காட்டுங்க. ஆளை பார்த்தாலே சரியில்லை. இந்த டைம்க்கு எதுக்கு படத்துக்கு போயிட்டு வரீங்க? ஆல்ரெடி இருக்கிற கிரைம் ரேட் போதாதா? சாரி சார், எப்பயாவது இந்த மாதிரி ஃபேமிலியா போயிட்டு வருவோம். நீங்க போங்க, உங்களை யாரும் வேணாம்னு சொல்லல. ஆனா அதுக்கான ரூட் இது கிடையாது. இந்த ரூட்ல டெய்லி எவ்வளவு கிரைம் நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இவ்ளோ லேடிஸை கூப்பிட்டு அன்டைம்ல வந்திருக்கீங்க. எவ்வளவு பேருக்கு தான் நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது? சாரி சார், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். இந்த அம்மாவை மட்டும் புடிச்சு ஜெயில போடணும் சார். பார்த்தாலே தெரியுது, ஏதோ கள்ளச்சாரம் காய்ச்சற பொம்பளை மாதிரி. என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? முதல்ல உன் பைய காட்டுமா, அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். நல்லா மஞ்சள் பை எடுத்துட்டு வந்துட்டா நாங்க செக் பண்ண மாட்டோமா? காட்டுமா. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சார்? என்னைய பார்த்தா கள்ளச்சாரை காய்ச்சற மாதிரியா இருக்கு. சார், எங்க வீடு கூட இங்கதான் இருக்கு. வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. இவரை கூட எனக்கு தெரியும். கௌதம் சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. அதான் எவனையும் ஒருத்தனை கட்டி பிடிச்சு நின்னோம்ல. பிரான்சிஸ், ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? காரை போய் கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கோங்க. எஸ் சார். சார், வந்து வண்டி ஓபன் பண்ணுங்க. இதோ வரேன் சார். இப்படி வாங்கம்மா. சரி, இன்னைக்கு ஒரு பையனை ஹக் பண்ணிட்டு இருந்தியே, யார் அவன்? இதுக்குதான் உங்க அம்மா உன்னை கண்டிக்கணும்னு சொல்றது. பாரு, எவனையும் போய் கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்திருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க இஷ்டத்துக்கு இப்படிதான் பேசுவீங்களா? இல்ல, அது எங்க அண்ணன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன், அதான். ஐயோ, நான் தான் தப்பா எடுத்துட்டேனா? என்ன தெரியாதுன்னு சொன்னீங்க? இல்ல, நீதானா அதுன்னு கன்ஃபார்மா தெரியல, அதான். சரி, இது என்னோட கார்டு. ஏதாவது அன்சேஃபான சுச்சுவேஷனா இருந்தா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணு. கதை அப்படி போதா? இந்த போலீஸுக்கு அணு மேல ஒரு கண்ணுதான் போலியே. நம்பர் எல்லாம் தராரு. சோஃபி, இந்தாடி வச்சுக்கோ. நான் உனக்கு நம்பர் கொடுத்தா நீ அவளுக்கு நம்பர் கொடுக்குறியா? இருக்கட்டும், பாத்துக்கிறேன். சரி, எல்லாரும் உங்க ஐடி ப்ரூஃப் எடுங்க. எப்படி போற இடம்லாம் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போக முடியுமா? ஏன், ஐடி ப்ரூஃப் போட்டோல கூட வச்சுக்கிற பழக்கம் இல்லையா? இருக்கு. அப்ப கொடுங்க. ராஜ்குமார், எல்லாரோட ஐடி ப்ரூஃபும் வாங்கி செக் பண்ணிக்கோங்க. எஸ் சார். உன்னோட ஐடி ப்ரூஃப் கொடு. இந்தாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். என்னாச்சு? ஒன்னும் இல்ல சார், நானும் கரெக்டா எங்களை பெரிய மனசு பண்ணி எங்களை அனுப்பி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அனுவா? யார் அது? அதோ உங்க பக்கத்துல நிக்கிறாரே, அவதான். என்ன சொல்றீங்க? ஐடி ப்ரூஃப்ல அன்மீன் தானே இருக்கு? நாங்க எங்க வீட்ல அப்படி தாச்சர் கூப்பிடுவோம். சரி, ஓகே. அதான் எல்லாம் ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்கல்ல, பாத்துட்டு கிளம்புங்க. இனிமே இந்த மாதிரி அன்டைம்ல எல்லாம் வெளியே அதிகமா போவாதீங்க. சரி, அப்போ இப்போ நாங்க கிளம்பலாம்ல? ஓகே, கிளம்புங்க. பிரான்சிஸ், செக்கிங்லாம் ஓவர்னா அனுப்பிடுங்க. ஓகே சார். சஸ்பெக்ட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. என்ன ஃபீலிங் இது? சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, ஆனா யாரும் கண்ணுக்கு தெரியல. பிரான்சிஸ், ஒரு நிமிஷம். எஸ் சார். இந்த ஐடி ப்ரூஃப் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். கொஞ்சம் பர்சனல், யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏதாச்சும் கேஸோட லீடா சார்? ஓ, அப்படி இல்ல, இது கொஞ்சம் பர்சனல். அப்புறம் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. ஒன் டேல கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே சார், புரியுது. நான் சீக்கிரமா எல்லா டீட்டெயிலா கொண்டு வந்து சேர்த்துறேன். ஓகே பிரான்சிஸ், உங்க ஒர்க் பாருங்க. எஸ் சார். ஓ, நைஸ் நேம், அன்வி சக்திவேல். என்னோடு நீ இருந்தால் உயிரோடு
ஹாப்பி ஆனிவர்சரி அனு. பாரு நீ இன்னும் அப்படியே தாண்டி இருக்க. 13 இயர்ஸ் ஆகுது. ஆதி, ரொம்ப தேங்க்ஸ். எப்பவும் என் எல்லா கொடுமையும் பொறுத்துட்டு இருக்கிறதுக்காக. இல்லடி, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணல. ஏன் ஆதி, நீ நினைச்சு பாத்தியா நம்மளோட லைஃப் இவ்ளோ அழகா இருக்கும்னு? உண்மையாவே இல்ல அனு. டாக்டர் படிக்கும் போது இந்த லைஃப் ப்ரெஷரா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா அது எல்லாமே டோட்டலி ராங். நீ என் லைஃப்ல வந்து இவ்வளோ ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்க. நீ தாண்டி என் லைஃப். எல்லாருக்குமே அவங்களோட லைஃப்ல அவங்க ஃபர்ஸ்ட் லவ் கிடைக்காது. ஆனா நீ எனக்கு கிடைச்சிட்ட. என் ஒய்ஃப், என் 2 குழந்தைங்களுக்கு அம்மா, என் வீட்டோட மகாராணி. போதும் நிறுத்துங்க டாக்டர், உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்தது இதுக்காக தானா ஒர்த்து. நீதான் அனு என்னோட ஹோம். என்ன பேசுற? என்ன ஆதி நீ இன்னைக்கு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஆமா, நான் எங்க போனாலும் திரும்பி உன்கிட்ட தானே வரேன். டெய்லி நைட் எனக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்றேன். நான் எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் அது எல்லாமே தாங்கிக்கிறேன். நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் கிடையாதானு. ஓய், யார் அப்படி சொன்னா? என் ஆதி எப்பவுமே எனக்கு பெர்ஃபெக்ட் தான். இல்லடி, நான் உனக்கு நிறைய கஷ்டம் தரேன். இருக்கட்டும் ஆதி, நான் உனக்காக வெயிட் பண்றத கஷ்டமா நினைக்கல. அப்படி நினைக்கவும் மாட்டேன். எவ்வளோ டைம் நினைச்சிருக்கேன் தெரியுமா என் லைஃப் எப்படி இவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்குன்னு. எவ்ரிடே என்னையே சுத்தி சுத்தி வர உன்கிட்ட நான் எந்த ஒரு சேஞ்சஸும் இது வரைக்கும் பார்க்கல. 13 இயர்ஸ். நீ அப்போ எப்படி இருந்தியோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்க. பைத்தியமா. என்னோட ஆதி என் பக்கத்துல இப்படியே இருந்துட்டா போதும். பாரு எப்படிடி இன்னும் அதே மாதிரி அழகாவே இருக்க. ஹலோ டாக்டர், உங்களுக்கு 34 ஆச்சு, எனக்கு 31 ஆகுது. அப்புறம் நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இது போதும். So what? ஆதி, எனக்காவது இப்படி யோசிச்சிருக்கியா எப்படி நம்மளோட லைஃப் இவ்வளோ பர்ஃபெக்டா இருக்குன்னு? நம்மளோட லைஃப் இப்படி பர்ஃபெக்டா இருக்க ரீசன் நம்ம லவ் சேஞ்ச் ஆகாம இருக்கிறது தான். ஆதி, நான் அடிக்கடி பயப்படுவேன் இந்த பர்ஃபெக்டான ஸ்மைல் ஒரு நாள் மிஸ் ஆயிடுமோன்னு. இங்க பாரு அனு, நீ என் கையை பிடிச்சிருக்கடி. நான் எப்படி விடுவேன்? என்ன கஷ்டம் வந்தாலும் அதை உனக்கு தர மாட்டேன். சிரிப்பு தான் அனு என்ன அடுத்த லெவல் கொண்டு போகுது. சரிங்க மிஸ்டர். சரிடி பொண்டாட்டி. லூசு. திருப்பி நீ சொல்ல மாட்டியா? ஆதி, ஐ லவ் யூ. அப்பா பாரு, சும்மா ஆதி. இது உன் வாயில கேக்குறதுக்கு நான் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கேன். ஆமா, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அனு, நான் உன்னால தாண்டி உயிரோடு இருக்கேன். போ ஆதி, இப்படிலாம் பேசாத. நிஜமா தாண்டி சொல்றேன். உனக்காக மட்டும்தான் நான் வாழ்றேன். நானும் நீ இல்லைன்னா இருக்க மாட்டேன் ஆதி. நான் இன்னைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன். இதே மாதிரி உன் கையை பிடிச்சிட்டே இருப்பேன்.